இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து புதுசா ஒருத்தவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுவீங்க. அப்படி நீங்க வந்து பண்றப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தான் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பண்ண முடியும். அதற்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாம கீழ பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஒரு இன்டிமேஷனுமே வந்து ஷோ ஆகும். எதனால இந்த மாரி வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆக மாட்டேங்குது அண்ட் இந்த மாரி இன்டிமேஷன் எதனால வருது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் வந்து பண்ணுவீங்க. அப்படி வந்து மெசேஜ் பண்றப்போ ஒரு மெசேஜ் தான் நீங்க அவங்களுக்கு வந்து பண்ண முடியும். அதற்கு மேல நீங்க வந்து சென்ட் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம கீழ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டிமேஷனுமே வந்து ஷோ ஆகும். யூ கேன் சென்ட் ஒன் மெசேஜஸ் இன் திஸ் ரெக்வெஸ்ட் ஒன்ஸ் தே அக்செப்டட் யூ கேன் சென்ட் மோர் மெசேஜஸ் அப்படின்ற மாரி வந்து ஒரு இன்டிமேஷனுமே வந்து ஷோ ஆகும். எதனால இந்த மாரி மெசேஜ் வந்து சென்ட் ஆகல அண்ட் எதுக்காக இந்த மாரி இன்டிமேஷன் வருது அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து புதுசாக ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறப்போ ஒரு மெசேஜ் தான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மெசேஜ் பண்ணுறப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெசேஜ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் மெசேஜ் செக்ஷனில் ரெக்வஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கும். அவங்க அந்த ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களை வந்து அக்செப்ட் வந்து பண்ணணும். ஒன்ஸ் அவங்க வந்து அக்செப்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை மெசேஜஸ் வேணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து யாருக்காச்சும் வந்து மெசேஜ் வந்து பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு ப்ராப்ளம் அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்க தேவை கிடையாது. ஸோ இன்ஸ்டாகிராமில் இது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜஸ் எத்தனை வேணாலுமே வந்து பண்ணிக்கலாம். சில அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இது வந்து ஒரு ப்ராப்ளம்லாம் வந்து நினச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் அவங்க வந்து நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜை அவங்க பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இதோட கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.